2026க்கு சிஎஸ்கேனி இப்போவே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே உடைய கேப்டன் பதவியே வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு ஆஃபரில் வந்து அவரை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமர் ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ட்ரேட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்மான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இதில் ஒரு நிறைய ட்விஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியராக தெரியுதுங்க. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் அவர்களின் கேப்டன் பதவி பறிப்போகிறதா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஸோ வேற ஒருத்தருக்கு ஆஃபர் பண்ணி அவரை வந்து உள்ள எடுத்துட்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷன்ல இந்த ஒரு டிசிஷனை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்ஷிப் பண்ணாலுமே சரி, மற்ற எந்த வீரர்கள் வந்தாலுமே அவங்களுக்கு முழு ஒத்துழைப்புமே சிஎஸ்கே கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிஎஸ்கே வந்து ஒருத்தர் ஆஃபர் பண்ணி தான் வாங்கி அவங்கள வந்து நம்ம விளையாட வைக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அவசியமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ வரைக்குமே அப்படி ஒரு டிசிஷன் வந்து எந்த காலத்துலையுமே எடுத்தது கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீடமாக உங்களை வந்து விளையாட வைக்கிறது தான் சிஎஸ்கே உடைய ஒரு நல்ல குணம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி தான் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 16 சீசனாகவே சிஎஸ்கேனுடைய அந்த ஒழுக்கமே இப்போ வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட 7 டைம் ஃபேர் பிளே அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக ஒரு நீட்டான ஒரு அணியாக இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2025 சீசனில் வந்து என்னதான் சிஎஸ்கேனி வந்து ஃபிளே ஆப்ஸுக்கு போகலை அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் அந்த ஃபேர் பிளே அவார்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. என்றைக்குமே அந்த சிறந்த அணி அப்படின்ற ஒரு பெருமை சிஎஸ்கேனிக்கு என்றைக்குமே இருந்துட்டு இருக்குங்க. ஸோ எந்த டீம் வேணாலும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ எந்த மேனேஜ்மெண்ட் வந்து இப்படி வேணும் இருந்திருக்கலாம். பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீரர்களுக்கும் முன்னுரிமை. இது ஒரு ஃபேமிலி, எல்லோ குடும்பம் அப்படின்றது இப்போ வரைக்குமே அந்த ஒத்துமையாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் சிஎஸ்கேனி எக்காரணத்தை கொண்டும் ஒரு தவறான டிசிஷனை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. என்னதான் சிஎஸ்கேனிக்கு சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு வந்தாலுமே சிஎஸ்கே உடைய திட்டம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான திட்டமாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து தோனிக்கு அடுத்தபடியாக கேப்டன் அப்படின்னா அது ருத்ராஜ் கைக்வாட் மட்டும்தான். ஸோ ருத்ராஜ் கைக்வாட்டை தாண்டி வேறு யாருக்கும் கேப்டன்ஷிப் போகாது. ஸோ எப்படி தோனி அவர்கள் ஒரு 15 ஆண்டுகள் சிஎஸ்கேனிக்கு கேப்டன்ஷிப் பண்ணாரோ அதே ஃபார்மெட்டை தான் வந்து சிஎஸ்கேனி ருத்ராஜ் கைக்வாட்டும் கொடுத்துருக்காங்க. தோனிக்கு அடுத்து ஒரு நம்பிக்கையோட வந்து கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுத்த ஒரே ஒரு வீரர் ருத்ராஜ் கைக்வாட். அவ்வளோ சீக்கிரம் வந்து சிஎஸ்கேனி கேப்டன்சியே மாற்ற மாட்டாங்க. தோனி அவர்கள் வந்து ஏன் கேப்டன் பொறுப்பு எடுத்தார்னா அவர் இன்ஜூரின்றதுனால மட்டும்தான் அவர் வெளியே போகிறாரு. இந்த நடப்பு தொடரிலிருந்து அவர் வந்து ரூல் அவுட் ஆறாரு அப்படின்ற பட்சத்தில் தோனி தான் சிறந்த பிளேயர். ஸோ தோனி தான் வந்து சீனியர் பிளேயர்ன்றதுனால அந்த கேப்டன்சி வந்து சிஎஸ்கேனி மீண்டும் அவருக்கே வந்து ஒப்படைக்கப்பட்டதுக்கான காரணமே அதுதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு வந்து கேப்டன் பதவி கொடுக்க போகிறாங்க, தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஸோ ட்ரேடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே வந்து சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கும் ஒருவேளை சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸிலிருந்து வெளியே வந்து சிஎஸ்கேனி அவரை எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதை தாண்டி மற்றபடி வந்து சஞ்சு சாம்சன் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னா இன்னும் அதுக்கான அந்த அப்டேட்டும் வரல. ஸோ கண்டிப்பாக மேபி வந்தார் அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவரை எடுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளான் பண்ணணும். இன்னொரு விஷயம், அவர் வந்து அந்த டார்கெட் எனக்கு வந்து இந்த ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சை பார்த்து சிஎஸ்கே வந்திருக்காங்க. ஸோ கேப்டன்சி ஒருத்தர் கொடுத்து நம்ம எடுத்து தான் அவரை வந்து ஆட வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பிளேயரை கேப்டன்சி பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டியான பிளேயரை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் சிஎஸ்கேவுடைய எப்பவுமே அந்த மாஸ்டர் பிளானே எப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே 5 கோப்பைகள் வின் பண்ணியிருக்காங்க, 10 டைம் இறுதி போட்டிக்கு செஞ்சுருக்காங்க, 12 போட்டிக்கு 12 தடவை வந்து பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு தரமான டீமாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுதுங்க. ஸோ இந்த டைம் சிஎஸ்கே உடைய இந்த பிளானில் சஞ்சு சாம்சன் சிக்கினா நல்ல விஷயம். அப்படி சஞ்சு சாம்சன் சிக்கலை அப்படின்னா அது நம்ம ஒன்றுமே எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலுமே இந்த 2026 சீசனுக்கான மினி ஆக்ஷன் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பிளானை வந்து போட்டிருப்பாங்க. அந்த பிளானில் யாரெல்லாம் எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர் கரண்ட்டில் வந்து நல்லா ஃபார்மில் இருக்காங்க, யாருக்கு ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்குது, ஸோ நமக்கு தேவை பிட்டர்ன்றதுனால அந்த அக்ரெசிவான இன்டென்ட்டை வந்து எந்த சுச்சுவேஷனையும் காட்டக்கூடிய ஒரு தரமான பிளேயர் வேணுன்றதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேனி இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த டிசிஷனால் கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த அப்ரோச் வந்து இந்த சீசன்லேருந்து சிஎஸ்கேனி பார்த்துருக்காங்க. கடைசி ஒரு 2-3 போட்டியில் சிஎஸ்கேவுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்குங்க. அந்த 3 போட்டியை தாண்டி அடுத்த சீசன் ஃபுல்லுமே வந்து சிஎஸ்கேவுடைய அப்ரோச் அப்படி தான் இருக்க போகுது.
ஸோ சிஎஸ்கே வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, யார் யாரெல்லாம் ஆக்ஷனில் போனால் நல்லாயிருக்கும், இன்னும் எந்தெந்த பிளேயர் சிஎஸ்கே அன்றைக்கி வந்தால் நல்லாயிருக்கும், யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு யார் யாருக்கு மாற்று வீரர்களை வந்து இந்தந்த வீரர்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சஞ்சு சாம்சன் விஷயம், இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் மூலியமாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்தால் மட்டும்தான் இது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது நமக்கு கிளியராக நமக்கு தெரியும். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து வெளியே விட மாட்டார். மேபி இவராக வெளியே வந்தால் மட்டும்தான் அது வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எந்த ஒரு சான்ஸும் இல்லை. பட் சிஎஸ்கேனி மேபி அவர் வெளியே வந்தார் அப்படின்ற பட்சத்தில் ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கேனி அவரை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் நிறைய பேர் நம்ம சொல்லியும் கடைசியில் வந்து சிஎஸ்கேனி யாரையுமே டார்கெட் பண்ணல. சொல்லவும் முடியாது அவருடைய மைண்ட் செட் என்னன்றதை நம்ம யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாதுங்க. அவருடைய திங்கிங் எப்படி இருக்குது, தலை தோனி அவர்கள் எப்படி பிளான் போடுறாரு, தோனி யார் யாரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவரை நம்ம எந்த ஆங்கிள் இருந்துமே புரிஞ்சிக்கவே முடியாது. சிஎஸ்கே உடைய அந்த ஸ்ட்ரென்த்தே அது தாங்க. ஸோ யாரை எடுப்பாங்க, யாருக்கு போவாங்க, யாருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. சடனாக தீபக் கூட, ராகுல் திரிபாதி இந்த மாதிரி வீரர்கள்லாம் சிஎஸ்கே நீ போனாங்க. இதை வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தோனி அவர்கள் கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு பிளானோட வந்திருப்பாருங்க. இந்த 2026 சீசனில் கண்டிப்பாக தோனியுடைய பிளான் வேறு மாதிரி இருக்குது. மேபி அவர் அன்கேப்டு பிளேயராக இம்பாக்ட் பிளேயராக ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து சிஎஸ்கேவுடைய பிளான் தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யார் அப்படின்றது தான் அடுத்து ஒரு கேள்வியாக இருக்குது. யாராக இருப்பாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சைடு இந்த மினி ஆக்ஷனுக்கு வந்து முன்னாடியே ஏகப்பட்ட பிளான், ஏகப்பட்ட டீம்ஸ் வந்து போட்டுவிட்டாங்க இந்த 2026 ஐபிஎல் சீசனுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் 10 டீமுமே கொலவெறியில் இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த 2ஆம் பாதையில் எடுக்கப்பட்ட மாற்று வீரர்கள் யாருமே அடுத்த சீசனில் வந்து ப்ளே பண்ண முடியாது. ரிட்டர்னேஷன்ற ஆப்ஷனில் வந்து பிசிசிஐ வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஆக்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு சில பிளேயருக்கு வந்து லக் அடிச்சிருக்கு, ஒரு சில பிளேயருக்கு வந்து லக் அடிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் யார் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயங்க் அகர்வால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரிக்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட பவுலர்ஸ் எல்லாம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல கலக்கியிருக்காங்க அப்படின்றதுனால மேபி வந்து அடுத்த சீசனில் அவங்களுக்கு அதிக பை போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்து லாஸ்ட் மினிட்ல ஆடி இருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அடுத்த சீசன் அவங்களுடைய ரிட்டர்னேஷன் கேள்வியாக இருக்குது, ஆக்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த 2026க்கான மினி ஆக்ஷன் வந்து கடைசி இந்த நவம்பர் மாதத்தில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க, அதே மாதிரி நிறைய வீரர்கள் வந்து கம்பேக் பண்ண போகிறாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ஐபிஎலுக்கு உள்ளே வர போகிறாங்க. ஸோ முன்ன சீசன் வராதவங்க இந்த சீசன் மினி ஆக்ஷனில் வர போகிறாங்க. மெகா ஆக்ஷனுக்கு வராதவங்க கூட இந்த ஆக்ஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிஎல் இந்த மினி ஆக்ஷன் வந்து களகட்ட போது இந்த இடத்துல வந்து யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படின்னா, யார் அதிகமான வீரரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ, யார் ஹை குவாலிட்டி ஹை ரேட்டில் எடுத்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கம்மி விலைக்கு எடுக்கிறதுக்கான பிளானில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மினி ஆக்ஷன் வந்து ஒரு நல்ல ஆக்ஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வரப்போகிறாங்கன்றதுனால ஸோ அவங்கள எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் சிஎஸ்கேனி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மற்ற டீம்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த 2025 மினி ஆக்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லா டீமும் என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டான வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். யார் யார் வந்து எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முழு டீட்டெயிலையும் முழு ஸ்குவாடையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஐபிஎல் இருக்கக்கூடிய அனைத்து டீம்களுடைய அந்த ஸ்குவாட் டீட்டெயில்ஸும் ஸ்குவாட் அப்டேட் பற்றிய எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.